ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം ഷഷ്ടസ്കന്ധം ആറാവത് സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിക്കற ഏകോനത്രിംശോ അധ്യായ 29வது അധ്യായം. ஒருக்கா பகவான் மகாவிஷ்ணுவை வைகுண்டத்துல போய் பார்க்கறதுக்கு போனார் நாரத மகர்ஷி அப்படிங்கிறதையும், அங்க போன டைமில் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட பக்கத்துல நின்றுட்டு இருந்தா, நாரத மகர்ஷியை பார்த்தோன்னே நகர்ந்து போயிட்டா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நாரத மகர்ஷி அதுக்கான காரணத்தை மகாவிஷ்ணுகிட்ட கேட்டார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மாயாதேவியோடு திருவிளையாடல்கள் தாங்க முடியாது, அதனாலேயாக்கும் லக்ஷ்மி தேவி அங்கேருந்து நகர்ந்து போனா அப்படிங்கிறத மகாவிஷ்ணு சொன்னார். மாயாதேவியோடு அந்த திருவிளையாடல்களை எனக்கும் பார்க்கணும் அப்படின்னு நாரத மகர்ஷி மகாவிஷ்ணு கிட்ட சொன்னதையும் பார்த்தோம். மகாவிஷ்ணு நாரத மகர்ஷிய தன்னோட கருட வாகனத்துல தன்னோடு கூட உட்கார வச்சுண்டு வனத்துல அழகான ஒரு பொய்கை கிட்ட வந்து நாரத மகர்ஷிய அந்த பொய்கையில அந்த சரசுல குளிச்சுட்டு வரத்துக்கு சொன்னதாயிட்டும் நம்ம பார்த்தோம். நாரத மகர்ஷி முங்கி குளிச்சு நிமிந்து வந்தோட ஸ்திரீ ஆயிட்டு மாறிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா அவருக்கு மகாவிஷ்ணுவைய ஞாபகம் இல்லை, இதுக்கு முன்னால நாரதனாக்கும் நான் அப்படிங்கிறதும் ஞாபகம் இல்லை, அவரோட கையில இருந்த மகதி அப்படிங்கிற வீணையையும் ஞாபகத்துக்கு வரலை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்படி அவரு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஸ்திரீ ரூபத்துல நின்றுட்டு இருந்த அந்த டைம்ல அந்த வழியா அங்க வந்த ஒரு ராஜா அந்த அழகான ஸ்திரீயா இருக்கிற நாரதர்கிட்ட பேசினதையும் நம்ம பார்த்தோம். தாளத்வஜன் அப்படிங்கிற ராஜாவாக்கும் நாரத மகர்ஷி அப்படிங்கிற அந்த பெண் உருவத்துக்கிட்ட பேசினது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறமா அங்க என்ன உண்டாச்சு அப்படிங்கிறத நாரத மகர்ஷி வியாச பகவானுக்கு வர்ணிக்கிறதாக்கும் இந்த அத்தியாயம். அதனால நாரத உவாச 1வது ஸ்லோகம். இத்யுக்தோஹம் ததா தேன ராஜ்ஞா தாளத்வஜேன ச விம்ருஷ்ய மனசாத்யர்த்தம் தமுவாச விஷாம்பதே. ராஜாவான தாளத்வஜன் எங்கிட்ட பலதும் பேசினார். நீ ஆராக்கும் எங்கேந்து வராய், என்ன திருமணம் பண்ணிக்கோ இப்படின்னு எல்லாம் சொன்னாரே. அப்போது நான் நன்னா யோசனை பண்ணிட்டு அவருக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தேன். அது என்ன பதிலாக்கும் நான் அவருக்கு சொன்னேன் அப்படிங்கிறத சொல்றேன். வியாசம் மகர்ஷே கேளுங்கோ அப்படின்னு நாரதர் சொல்றார். 2வது ஸ்லோகம். ராஜன்னாஹம் விஜானாமி புத்ரீ கஸ்யேதி நிச்சயம் பிதரௌ க்வஜமேகேன ஸ்தாபிதம் ச சரோவரே. ராஜாவே, நான் ஆரோடு புத்திரியாக்கும் அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியாது. என்னோட அப்பா அம்மா எல்லாம் எங்கேயாக்கும் இருக்கா, ஆராக்கும் என்ன இந்த சரசு கிட்ட கொண்டு வந்து விட்டா, இந்த பொய்கை கிட்ட ஆராக்கும் கொண்டு வந்து விட்டா, ஒன்னும் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு நான் அந்த ராஜா கிட்ட சொன்னேன். 3வது ஸ்லோகம். கிம் கரோமி க்வ கச்சாமி கதம் மே சுக்ருதம் பவேத் நிராதாராஸ்மி ராஜேந்திரா சிந்தயாமி சிகீர்ஷிதம். நான் என்ன செய்யட்டும், எங்க போவேன், என்னவாக்குமோ என்னோடு விதி ஒன்னும் தெரியலை. ராஜாவே, எனக்கு ஆரும் ஆசிரியமாயிட்டில்லை, ആരോരും ഇല്ലാത്തവളാക്കും ഞാൻ என்ன செய்யணும் அப்படின்னாக்கும் இப்போ நான் ஆலோசிச்சுண்டு நிற்கிறேன், இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு. 4வது ஸ்லோகம். தெய்வம் ஏவ தெய்வமேவ வரம் ராஜன் ந அஸ்தி அத்ர பௌருஷம் மம. தெய்வமேவ வரம் ராஜன் நாஸ்த்யத்ர
പൗരുഷം മമ ധർമ്മജ്ഞോസി മഹീപാല യഥാ ഇച്ഛസി യഥേച്ഛസി തഥാ കുരു. രാജാവേ, വിധി മട്ടുംതാൻ എനക്ക് ആശ്രയം. എന്നോട് ശക്തിയാലെ എനക്കൊന്നും ചെയ്യறதுக்கான திராணியில்லை. மகாராஜாவே, நீங்கள் தர்மஜனாக்குமே. நீங்கள் என்னவாக்குமோ விரும்புறேள் அதுபடி செஞ்சுக்குங்கோ. என்ன திருமணம் பண்ணிக்கணும்னாக்கும் நீங்கள் விரும்புறேள் அப்படின்னா திருமணம் பண்ணிக்குங்கோ. எனக்கு எந்த ஒரு அபிப்பிராய வித்தியாசமும் இல்லை. 5வது ஸ்லோகம். தவ அதீன அஸ்மி அகம் தவாதீனாஸ்ம்யஹம் பூபா நமே கோப்யஸ்தி பாலகா ந பிதா ந ச மாதா ச ந ஸ்தானம் ந ச பாந்தவா. ராஜாவே, உங்களுக்கு அடிபணிஞ்சவளாக்கும் நான். நீங்கள் என்ன சொல்லறோளோ அதை நான் கேட்பேன். உங்களோடு கண்ட்ரோல்லையாக்கு நான் இருக்கேன். எனக்கு என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லை. எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, பந்துக்கள் இல்லை, ஸ்தான மகிமகள் ஒன்றும் இல்லை. இப்ப நீங்கள் என் முன்னால வந்திருக்க. இனி நீங்களாக்கும் என்னோட எஜமானன். நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுபடி நான் நடக்கிறேன். 6வது ஸ்லோகம். இதி உக்தஹா அசௌ இத்யுக்தோசௌ மயா ராஜா பபூவ மதனாதுர மாம் நிரீட்சிய விஷாலாட்சீம் சேவகானி இதி உவாஜஹ. மாம் நிரீட்சிய விஷாலாட்சீம் சேவகானித்யுவாஜஹ. நான் இப்படி சொன்னதை கேட்டோன்னே ராஜா எங்கிட்ட ரொம்ப பிரியம் இருக்கிறவராயிட்டு மாறிட்டார். காம உணர்வோடு கூடிட்டு என்ன பார்த்தார். கண்களை பெருசா திறந்து வச்சுட்டு இருக்கிற என்ன, அப்படி இல்லைன்னா பெரிய கண்கள் இருக்கிற என்ன பார்த்துட்டு ராஜாவோட சேவகர்கள் கிட்ட இப்படி சொன்னார். 7வது ஸ்லோகம். நரயானம் ஆனயத்வம். மனுஷர்கள் தூக்கிண்டு நடக்கிற நரயானம் அப்படின்னா பல்லக்கு. ஆனயத்வம் கொண்டு வாங்கும். அழகாயிருக்கிற மனோகரம். சதுர்வாகியம் 4 பேர் சுமக்கிற பல்லக்க கொண்டு வாங்கும். இவளுக்கு அந்த பல்லக்குல ஆரோகணார்த்தம் ஏறத்துக்காயிட்டு கொண்டு வாங்கும். அந்த பல்லக்கு இவள் உட்காந்துக்கிற அந்த கூடு அப்படிங்கிறது கௌஷேய அம்பர வேஷ்டிதம். நல்ல பட்டு வஸ்திரத்தால மூடினதாயிருக்கணும் அப்படின்னாக்கும் ராஜா ஆജ്ഞை புறப்படுவிச்சார். நரயானமானயத்வம் சதுர்வாஹ்யம் மனோகரம் ஆரோகணார்த்தமஸ்யாஸ்து கௌஷேயாம்பர வேஷ்டிதம். இவளுக்கு ஏறி உக்காந்துக்கிறதுக்காயிட்டு 4 பேர் சுமந்து நடக்கிற மாதிரி இருக்கிற அழகான ஒரு பல்லக்க கொண்டு வாங்கும். அந்த பல்லக்கு பட்டு வஸ்திரத்தால மூடப்பட்டிருக்கணும். 8வது ஸ்லோகம். மிருது வஸ்தரண சம்யுக்தம். மிருத்வாஸ்தரண சம்யுக்தம் முக்தாஜால விபூஷிதம் சதுரஸ்ரம் விஷாலம் ச சுவர்ணரஜிதம் சுபம். சாஃப்டான மெத்தை விரிச்சதும்
முத்துமணிகளால அலங்காரம் பண்ணினதும் ஸ்கொயர் வடிவத்துல நல்ல நீளவும் வீதியும் இருக்கிறதும் சொர்ணத்தால உண்டாக்கினதுமாயிருக்கணும் அந்த பல்லக்கு அப்படின்னு ராஜா ஆജ്ഞை புறப்படுவிச்சார். 9வது ஸ்லோகம். தாஸ்ய தத்வஜனம் ஸ்ருத்வா ப்ருத்யா சத்வரகாமினா ஆனின்யு ஷிபிகாம் திவ்யாம் மதர்த்தே வஸ்திரவேஷ்டிதாம். ராஜா சொன்ன உடனே சுறுசுறுப்பா இருக்கிற சேவகர்கள் உடனடியா பட்டு துணி பொதிஞ்ச பட்டு துணியால மூடப்பட்ட திவ்யமான ஒரு பல்லக்க கொண்டு வந்தா. திவ்யாம் ஷிபிகாம் ஆனின்யுஹு, சிரேஷ்டமான ஒரு பல்லக்க கொண்டு வந்தா. 10வது ஸ்லோகம். ஆரூடோஹம் ததா தஸ்யாம் தஸ்ய பிரியதிகீர்ஷயா முதிதோசௌ கிருஹே நீத்வா மாம் ததா பிருதிவீபதி. அந்த ராஜாவுக்கு பிரியமாயிக்கட்டும் அப்படின்னு நினைச்சு நான் அந்த பல்லக்கில் ஏறி உக்காந்துட்டேன். ராஜா ரொம்ப குஷியோடு கூட்டிட்டு என்ன அவரோடு ராஜதானிக்கு கூட்டிட்டு போனார். 11வது ஸ்லோகம். விவாஹ விதினா ராஜா சுபே லக்னே சுபே தினே உபயே மேஜ மாம் தத்ர ஹுதபுக் சந்நிதௌ ததா. அதுக்கப்புறமா ஒரு சுப தினம் சுப முகூர்த்தத்துல அந்த ராஜா என்ன விதிப்படி அக்னி சாட்சியாயிட்டு அங்க அந்த ராஜதானியில வச்சு என்ன திருமணம் பண்ணிட்டார். 12வது ஸ்லோகம். தஸ்யாஹம் வல்லபாஜாதா பிராணேபியோபி கரியசி சௌபாக்ய சுந்தரீத்யேவம் சௌபாக்ய சுந்தரி இதி ஏவம் நாம தத்ர கிருதம் மம. தஸ்ய அஹம் வல்லபா ஜாதா பிராணேபியஹ அபி கரியசி சௌபாக்ய சுந்தரி இதி ஏவம் நாம தத்ர கிருதம் மம. அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான பத்னி ஆயிட்டு நான் பவிச்சேன். நான் நாரதராக்குமே பொண்ணாയി மாறிட்டு என்ன பார்த்து அட்ராக்ட் ஆகி ராஜா என்ன திருமணம் பண்ணின்றதாக்கும் அதையாக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ராஜாவுக்கு பிரியமான மனைவியான நான் சௌபாகிய சுந்தரி அப்படின்னு என்ன எல்லாரும் கூப்பிட்டா. சௌபாகிய சுந்தரி அப்படிங்கிற பேரு எனக்கு அங்க கிடைச்சது. நாரதருக்கு அந்த பொண்ணாயிட்டு இருக்கிற சமயத்துல சௌபாகிய சுந்தரி அப்படிங்கிற பேரு கிடைச்சது அப்படின்னு சொல்றார் நாரதர் வியாச பகவான் கிட்ட. 13வது ஸ்லோகம். ரமமாணோ மயோ சார்தம் சுகமாபமஹீபதே நானாபோக விலாசைஷ்ட காமசாஸ்திரோதிதைஸ்ததா. ராஜா எங்கூட ரொம்ப சந்தோஷமாயிட்டு வாழ்ந்தார். காமசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற பலவித விளையாட்டுகளில நாங்கள் முழுகினோம். காம விளையாட்டுல முழுகினோம். 14வது ஸ்லோகம். ராஜ்யகார்யாணி சந்தியஜ்ய கிரீடாசக்தோ திவானிஷம் நாசௌ விவேத கச்சந்தம் காலம் காமகலாரத. ராஜ்யகாரியங்களை மறந்து அதெல்லாம் விட்டுட்டு ராத்திரியும் பகலும் எங்கூடவே சந்தோஷத்தோடு கூடிட்டு விளையாடி துமுர்த்தார் ராஜா.
காமகலகளில அட்ராக்டிவான ராஜாவுக்கு காலம் போனது தெரியலை. 15வது ஸ்லோகம். உத்யானேஷு ஜரம்யேஷு வாபீஷு ஜகிருஹேஷு ஜ ஹர்ம்யேஷு வரசைலேஷு தீர்கிகாசு வராசு ஜ. உத்தியானங்களிலேயும் தடாகங்களிலேயும் கிரகங்களிலேயும் மணிமாளிகைகளிலேயும் உத்தம பர்வதங்களிலேயும் அழகான விளையாட்டு மைதானங்களிலேயும் ஸ்தலங்களிலேயும் எல்லாம் நாங்கள் இப்படி மதிச்சு நடந்தோம். 16வது ஸ்லோகம். வாருணி மதமப்தோசௌ விஹரன் கானனே சுபே விஸ்ருஜ்ய சர்வகார்யாணி மததீனோ பபூவஹ. லஹரி பதார்த்தங்களாயிருக்கிற ஜூஸெல்லாம் குடிச்சு மதிச்சு கானனங்களில விகாரமாயிட்டு நடந்து சர்வ காரியங்களும் விட்டு எனக்கு அடிபணிஞ்சு நடந்தார் அவர். நான் சொல்லறதெல்லாம் கேட்பார். இப்புறம் போனா இப்புறம் வருவார், அப்புறம் போனா அப்புறம் போவார். ஓடுறாராமா சாடுறாராமான்னு நான் என்ன சொன்னாலும் கேட்பார் அவரு. அந்த அளவுக்கு என் மேல அவர் பிரியமா இருந்தார், அட்டாச்மெண்டோடு கூட்டிட்டு இருந்தார். 17வது ஸ்லோகம். வியாசா அகம் வியாசாஹம் தேன சம்சக்தா क्रीडारसवशीकृता स्मृतवान् पूर्वदेहं न पुंभावं मुनिजन्मज. വ്യാസമുനെ அந்த ராஜாவோடு கூடி சேர்ந்து விளையாடி ரசிச்சதுல, அந்த ராஜாவோடு விளையாட்டுகளில அட்ராக்ட் செய்யப்பட்ட நான் என்னோடு சரீரம் அப்படிங்கிறது நாரதரோடு சரீரத்திலேருந்து வந்த சரீரமாக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிட்டேனே. நான் நாரதராக்கும் அப்படிங்கிறத மறந்துட்டேனே. நான் புருஷனாயிட்டு ஸ்திரீயாயிட்டு பவிச்சதாக்கும் அப்படிங்கிறதையும் மறந்துட்டேனே. என்னோட ஜென்மம் அப்படிங்கிறது முனி ஜென்மம் அப்படிங்கிறதையும் நான் நினைச்சு பார்க்கலையே. இப்படி மாயை என்ன படாத பாடுபடுத்திடுத்து. 18வது ஸ்லோகம். மம ஏவ அயம் மமைவாயம் பதிர்யோஷாஹம் பதிஹி யோஷா அகம் மம ஏவ அயம் பதிஹி யோஷா அகம் மமைவாயம் பதிர்யோஷாஹம் பத்னீஷு பிரியாசதே பட்டராஜ்ஞி விலாசஜ்ஞா சபலம் ஜீவிதம் மம சபலம் ஜீவிதம் மம. இவர் என்னோடு கணவராக்கும், நான் இவரோடு பிரியமான பத்னியாக்கும். ரொம்ப அழகான பட்டமகிழ்ச்சியாக்கும். என்னோட வாழ்க்கை அப்படிங்கிறது பூர்ணமான திருப்தியோடு கூடின வாழ்க்கையாக்கும். இப்படின்னு எல்லாம் ஆக்கும் நான் நினைச்சேன். இதுக்கு மேல ஒரு சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு தகட்ட அந்த ஒரு சந்திருப்தியை நான் அனுபவிச்சேன். 19வது ஸ்லோகம். இதி சிந்தயதி தஸ்மின் பிரேமபத்தாதிவானிஷம் क्रीडासक्ता सुगे लुब्धा संस्थिता वशवर्तिनी. இப்படி சிந்தனை பண்ணிட்டு என்னை விட சௌபாகியமாயிட்டு ஆராக்கும் இந்த உலகத்தில் இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு கணவரான என்னோட அந்த ராஜாவா இருக்கிறவரோடு கூடிட்டு நான் இப்படி சுகிச்சு ரசிச்சு நடந்தேனே. அவரோடு கூடிட்டு பிரேமத்தோடு கூடிட்டு அவரு சொல்றதெல்லாம் கேட்டுண்டு நான் சொல்றதெல்லாம் கேட்டுண்டு அவரும் இப்படி ராத்திரியும் பகலும் இல்லாதக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு வாழ்ந்தோம். 20வது ஸ்லோகம்.
വിസ്മൃതം ബ്രഹ്മവിജ്ഞാനം ബ്രഹ്മജ്ഞാനം ച ശാശ്വതം ധർമ്മശാസ്ത്രപരിജ്ഞാനം തദാസക്തമനാസ്ഥിത തത് ആസക്തമനാഹ സ്ഥിത. பிரம்மவிஜானமும் அதே மாதிரி எப்பவும் இருக்கிற அந்த பிரம்மானுபூதியும் நான் மறந்து போயிட்டேனே, பகவானை மறந்து போயிட்டேனே, பரபிரம்மத்தை மறந்துட்டேனே. இப்படி அந்த ராஜாவில அட்டாச்மெண்ட் நிறைய வந்ததுனால எனக்கு சொதவே இருக்கிற தர்மசாஸ்திர நாலெட்ஜும் இல்லாம போயிடுது. 21வது ஸ்லோகம். ஏவம் விஹரதஸ்தத்ர வர்ஷாணி த்வாதசைவதோ கதானி க்ஷணவத் காம கிரீடாசக்தஸ்ய மே முனே காம கிரீட ஆசக்தஸ்ய மே முனே. இப்படி நாங்கள் ரசிச்சு மதிச்சு நடந்துட்டு 12 வருஷம் முடிஞ்சு போச்சு. வியாச மகர்ஷே அப்படின்னு வியாசமுனிய நாரத மகர்ஷி கூப்பிட்டுண்டாக்குமே சொல்லறாரு. அதாக்கும் இங்க முனே. காமக்கிரீடையில ஆசக்தி வந்த எனக்கு 12 வருஷம் அப்படிங்கிறது ஒரு க்ஷண நொடி மாதிரி கடந்து போச்சு. 22வது ஸ்லோகம். ஜாதா கர்ப்பவதி சாஹம் முதம் பிராப நிருபஸ்ததா காரயாமாச விதிவத் கர்ப்ப சம்ஸ்கார கர்மஜா. நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு ராஜா தெரிஞ்சோன ராஜா ரொம்ப குஷியானார். விதிபடி கர்ப்பசம்ஸ்கார கர்மங்கள் எல்லாம் அவர் ஓரோന്നാயிட்டு செய்யிப்பிச்சார். என்ன குஷிப்படுத்தினார் ரொம்ப. 23வது ஸ்லோகம். அப்ருச்சதோஹதம் ராஜா ப்ரீணயன் மாம் புனః புனः நாப்ரவம் லஜ்ஜமானாஹம் நிருபம் பிரீதிமனாபிருஷம். கர்ப்பாவஸ்தையில ரொம்ப டயர்டா இருக்கிற என்ன குஷிப்படுத்துறதுக்காயிட்டு எனக்கு என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் அவரு கேட்டு கேட்டு செஞ்சார். எனக்கு லஜ்ஜை ரொம்ப இருந்தது. அதனால லஜ்ஜை காரணமாயிட்டு நான் அவர்கிட்ட சொமேதையா ஒன்னும் கேட்கல. அவராவே என்கிட்ட ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு செஞ்சார். 24வது ஸ்லோகம். சம்பூர்ணே தசமே மாசி புத்ரோ ஜாதஸ்ததோ மம சுபேஹ்னி கிரக நட்சத்திர லக்ன தாராபலான்விஜே. 10 மாசம் தகஞ்சோன கிரகங்களும் நட்சத்திரங்களும் லக்னவும் பலமா நிற்கிற டைம்ல ஒரு சுப நாளில எனக்கு ஒரு புத்திரன் உண்டாச்சு. என்னோட புத்திரன் பிறந்தது நல்ல நாளில நல்ல நேரத்துல ஆக்கும். நல்ல லக்னம் இருந்தது. அந்த டைம்ல கிரகங்கள் எல்லாம் நல்ல பொசிஷன்ல நின்றுட்டு இருந்தா ராசி சக்கரத்துல. நாரதரான நான் ஸ்திரீயாയി மாறினோன தாலத்வஜன் அப்படிங்கிற ராஜா என்ன திருமணம் பண்ணிண்டு அவரு கூட ரொம்ப குஷியாயிட்டு இருந்த எனக்கு ஒரு புத்திரன் உண்டாச்சு அப்படின்னாக்கும் நாரத மகர்ஷி வியாசர் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். அந்த குழந்தை நல்ல நேரத்துல பிறந்தது. 25வது ஸ்லோகம். பபூவ நிருபதேர்கேஹே புத்திர ஜன்ம மகோத்சவா ராஜா பரம சந்துஷ்டோ பபூவ சுத ஜன்மதா. ராஜகொட்டாரத்துல என்னோட புத்திரன் ஜனிச்ச அந்த சந்தோஷம் ஒரு உற்சவம் மாதிரி கொண்டாடினா. புத்திரன் ஜனிச்சதோடு கூடிட்டு ராஜா ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் ஆனந்தத்துல முழுகிட்டார். 26வது ஸ்லோகம். சூதகாந்தே சுதம் வீட்சிய
ராஜாமுதமவாபஹ அஹம் பூமிபதேச்சாசம் பிரியா பாரியா பரந்தபா. ரொம்ப குஷியான ராஜா, நான் பிரசவிச்சு கிடக்கிற அந்த இடத்துல வந்து குழந்தைய பார்த்தார். நான் அந்த ராஜாவோடு பிரிய பத்னியாயிட்டு திருந்தேன். அந்த நொடியில ராஜாக்கு பரமானந்தம் அனுபவிச்சார் ராஜா. அதை நான் இப்படி கண்கூடா பார்த்து தெரிஞ்சுட்டேன். 27வது ஸ்லோகம். ததோ வர்ஷத்வயாந்தே வை புனர்கர்ப்போ மயா திருதா திதியஸ்து சுதோ ஜாதா சர்வலட்சண சம்யுதா. 2 வருஷம் കഴിഞ്ഞோட நான் மறுபடியும் கர்ப்பமானேன். ரெண்டாவதும் ஒரு குழந்தைய பிரசவிச்சேன். சர்வ லட்சணங்களும் இருக்கிற ஒரு புத்திரன் எனக்கு மறுபடியும் உண்டாச்சு. அப்படி 2 குழந்தைகள் உண்டாயிருக்கு இப்ப எனக்கு. 28வது ஸ்லோகம். சுதன்வேதி சுதஸ்யாத நாம சக்ரே நிருபஸ்ததா வீரவர்மேதி ஜேஷ்டஸ்யா பிராமணை பிரேரிதஸ்த்வயம். அந்த புத்திரனுக்கு ராஜா சுதன்வா அப்படின்னு பேரை போட்டார். 2வது குழந்தைக்கு பிராமணர்களோடு நிர்தேசப்படி எனக்கு ஒரு மூத்த புத்திரன் இருக்கானே, அவனுக்கு ராஜா போட்ட பேராக்கும் வீரவர்மன் அப்படிங்கிற பேரு. என்னோட முதல் புத்திரனுக்கு போட்ட பேரு வீரவர்மன், 2வது புத்திரனுக்கு போட்ட பேராக்கும் சுதன்வா. 29வது ஸ்லோகம். ஏவம் த்வாதச புத்ராஸ்ச பிரசூதா பூப சம்மதா மோகிதோஹம் ததா தேஷாம் பிரீத்யா பாலன லாளனே. இப்படி நான் ராஜாவுக்கு துல்லியமான 12 புத்திரர்களை பிரசவிச்சேன். என்னோடு கணவரான அந்த ராஜா எப்படி இருக்காரோ அவரோடு அழகுக்கும் வீரத்துக்கும் எல்லாம் ஈக்குவலா இருக்கிற 12 புத்திரர்களை நான் பிரசவிச்சேன். அவளை காப்பாத்தி வளர்க்கறதுக்கான குஷியில நான் முழுகினேன். 30வது ஸ்லோகம். புனரஷ்ட சுதா காலே காலே ஜாதா ஸ்வரூபினா கார்ஹஸ்த்யம் மே ததா பூர்ணம் சம்பன்னம் சுகசாதனம். அதுக்கப்புறமா எனக்கு ഓരോ കാലങ്ങളിലേ ആയിട്ട് ശ്രേഷ്ഠர்களான 8 പുത്രர்கள் കൂടിയും ജനിച്ച 12 புத்திரர்கள், அதுபோக 8 புத்திரர்கள், அப்படி 20 புத்திரர்கள். ரொம்ப ரொம்ப குஷியான என்னோட வாழ்க்கை இருந்தது அது. அப்படி இருக்கிற என்னோட அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது தகட்ட குஷியோடு கூடிட்டு பரிபூர்ணமாயிட்டு நான் அனுபவிச்சேன்.